கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தலைப்பில தான் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டீங்க. எப்படி கேட்கணும்ன்றதான் இன்னைக்கு பார்த்திருக்கீங்க. எப்படி கேட்கணும் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. நீங்க ஒரு மேக்ஸ் போறீங்கன்னு சொன்னா எல்லா மேக்ஸும் எந்த அடிப்படையில வரும் சொல்லுங்க? ஃபார்முலா இல்லாம எந்த ஒரு மேக்ஸே கிடையாது. அது போலதான் ஜெபம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கிறார். அது நிறைய இருக்கு. அதுல ரெண்டு நீங்க பார்த்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே ஜெபிக்கிறீங்க, எல்லாருமே கேட்கிறீங்க, உங்க தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. அதுல ஒரு ரெண்டு ஃபார்முலா. இந்த அடிப்படையில நீங்க ஜெபிச்சாதான் ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார். ஒன்று, அவருடைய நாமத்தினாலே கேட்க வேண்டும். இயேசுவின் நாமத்துல ஆரம்பிச்சு இயேசுவின் நாமத்துல தான் முடிக்கணும் ஜெபத்தை. கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கணும்? இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, நல்ல பிதாவே, அன்பின் பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே சொல்லணும். ஆனா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே சொல்லிதான் என்ன செய்யணும்? முடிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே சொல்லலாம். நடுவுல ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த இயேசுவின் நாமத்தை உங்க வாயில சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். அத உங்க வாயில அடிக்கடி வார்த்தைக்கு வார்த்தை அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணுத்துக்கு நீங்க எங்க சொல்றீங்க இயேசுவின் நாமத்தை? இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். எங்க ஆலயம் கட்டப்பட இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களும் ஆத்துமாக்கள் வர இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். எத்தனை முறை சொல்றீங்க இயேசுவின் நாமத்தை? இதுல ஹீரோவே இயேசுதான் ஜெபத்துல இருக்கணும். ஹீரோ இயேசுதான். நம்முடைய ஜெபத்துல வார்த்தைக்கு வார்த்தை இயேசுவின் நாமம். அதுதான் சொல்றாங்க, என் நாமத்தினாலே கேளுங்க கொடுக்கப்படும்ன்ற. அவருடைய நாமத்தை வார்த்தைக்கு வார்த்தை இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பாடல்களை இயேசுன்ற பேரே வராமல் போயிடுச்சுன்றாங்க. ஒருத்தர் பாடல் ஆசிரியர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய பாட்டுல இயேசுன்ற பேரே வருது இல்ல, அதெல்லாம் ஒரு பாட்டா? இயேசுவின் பெயர் வராததெல்லாம் பாட்டே கிடையாது. அந்த பாட்டெல்லாம் நீங்க சர்ச்சில் பாடவே கூடாதுன்ற ஒரு பிரசங்கியா. ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு தான் வல்லமை இருக்கு. அந்த காலத்து பாட்டெல்லாம் பாடுங்களேன். இயேசுவின் நாமத்தை குறிச்சுதான் பாட்டே இருக்கும். அப்பெல்லாம் பழைய பாட்டெல்லாம் பாருங்களேன், இயேசுன்னு வார்த்தை வராத இருக்கவே இருக்காது பாடுங்கள். ஆனா இப்ப வர பாட்டுல இயேசுவில யாவே யாவே தவிர. இப்பெல்லாம் என்ன பாட்டு வருது? யாவே யாவே அப்படின்ற பாட்டு தான். இதெல்லாம் என்ன? இயேசுவின் நாமம் இருக்கணுமா பாட்டுல? ஜெபத்துல இயேசுவின் நாமம் இருக்கணுமா? நீங்க பாட்டு பாடினா கூட அந்த பாடல்ல இயேசுன்ற வார்த்தை இருக்கணுமா? ஏன்னா இயேசுவின் நாமத்தினாலே கேட்டாதான் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே உங்க ஜெபத்துல நீங்க யோசிச்சு பண்ணுங்க. அடிக்கடி உங்க வாயில வரக்கூடிய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். எப்படி கேட்கணும்? நம்ம இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு, இயேசுவின் நாமத்தினாலே பயத்தினாவே போ வெளியில, இயேசுவின் நாமத்திலே சந்தேகத்தினாவே போ வெளியில, இயேசுவின் நாமத்திலே கலக்கத்தினாவே போ வெளியில, இயேசுவின் நாமத்திலே சிந்தையை கெடுக்கிற பிசாசே போ வெளியில. இயேசுவின் நாமத்தை சொல்லிதான் என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு தான் பலன் உண்டு. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ண முடியாது ஜெபத்தை. நம்ம இஷ்டத்துக்கு அப்பா பிதாவே இதை தாங்களே கேட்கக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. எப்படி ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. இதுதான் ஃபார்முலா, ஜெபத்துக்கான ஃபார்முலா. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஜெபத்திலே ஆரம்பம் முதல் முடிகிற வரையிலும் இயேசுன்னு சொல்லாம ஜெபிக்க கூடாது. ஒரு குறிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்திலே இதை கேட்கிறேன். இரண்டாவது, அவருடைய சித்தத்தோட கேட்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு சித்தம் இருக்குதா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை சித்தம் இருக்குது? ரெண்டு. ஒன்று சுய சித்தம், இன்னொன்று தேவ சித்தம்.
ஒண்ணு என்ன? உன் விருப்பம், இன்னொன்னு தேவ விருப்பம். உன் விருப்பத்துக்காக நீ ஜெபிக்க போறீங்களா, தேவ விருப்பத்துக்காக ஜெபிக்க போறீங்களா? தேவ விருப்பம் நிறைவேறும். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, உங்க விருப்பத்தை நீங்க கேட்கிறத நிறுத்திட்டு ஆதாம் அவன் விருப்பத்தை செய்தானா தேவ விருப்பத்தை செய்தான்? இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னது தேவ விருப்பம், இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னது அவனுடைய விருப்பம். எந்த விருப்பத்தை நிறைவேற்றின ஆதாம்? இன்னைக்கு நிறைய பேரு அவங்க விருப்பத்தை தான் கேட்கிறீங்க ஆண்டவர் கிட்ட. ஆண்டவரே எனக்கு காரை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வீட்டை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு எதை கொடுங்க, எதை கொடுங்க, நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை கொடுங்க. இது கேட்காதீங்க. ஆண்டவரே உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன பண்ணுங்க, அதைத்தான் ஆண்டவரே. என்னுடைய மனசு நிறைய ஆசைப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைங்க கிட்ட, மனசுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. என்ன தெரியும் சொல்லுங்க? மனசுக்கு என்ன தெரியும் பிரதர்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனசுக்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த ஆசைகளை அடக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனசு எதை பார்த்தாலும் ஆசைப்படும் மனசுக்கு. ஆனா அதை அடக்க தெரிஞ்சு தேவ சமூகத்துல ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறணும் கேளுங்க, உடனே நடக்கும். நீங்க உங்க விருப்பத்தை கேட்கறதுனாலதான் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவரே உங்க சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில என்ன செய்யணும், நிறைவேறணும். ஆண்டவரே உங்க மனசு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? என்ன ஆயிடுவோம்? ஆதாம் என்ன மனசு சொன்னதை செஞ்சு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. மனசு சொல்றதை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள், உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு போயிருவீங்க. யாருன்னா மனசு சொல்றத எந்த ஒரு மனுஷன் காது கொடுத்து கேட்கிறானோ கண்டிப்பா விழுந்து போயிடும். ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. அப்பா உட்காருங்க, உனக்கு தெரியலையா? ஒன்னே ஒண்ணு ஜெபம் பண்ணுங்க. எஸ்பா என் மனசு எனக்கு நிறைய சொல்லுங்க, ஆனாலும் உங்க விருப்பம் மட்டும் என்ன ரெண்டு பார்த்தோம். ஒன்று அவருடைய நாமத்தை சொல்லி கேட்க வேண்டும். இரண்டாவது அவருடைய சித்தத்தோடு தெரியலையா, உங்க சித்தம் நிறைவேறும். நீ தேடி போவாத எரியும், அதுவா அவங்க தேடி வரும், அதுவா அவங்க தேடி வரும். தேவ சித்தமானால் நீ ஜெபம் பண்ணு, அதுவா உங்களை என்ன செய்யும், அதுவா உன்னை தேடி வரும். வந்திருக்குதா இது வரைக்கும்? அதுவா தேடி வந்திருக்குதா? ஆசீர்வாதம் என்பது அதுவா தேடி வருமா வராதா? ஹல்லேலூயா. அதுவா உங்களை தேடி வரும் வரை தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த ஜெபத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டியது, இயேசுவின் நாமத்துல சொல்லி நான் ஜெபிக்கிறேன்னா, இரண்டாவது அவருடைய சித்தத்தோடு ஜெபிக்கிறேன்னான்றத கவனிச்சு ஜெபிங்க. உங்க விருப்பத்துக்காக ஜெபிக்காதீங்க, தேவ விருப்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபி. விளங்கால் படி